கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட காலையிலே தேவனை நாம் ஆராதிக்க நமக்கு தேவன் கிருபை பாராட்டினார். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பாடல்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை குனிந்து வெறுவென தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடித்துக் கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக இருக்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை அன்பாயிருந்த சீசன் யோவான் அவர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அவரவர் தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். 8:1 போடப்பட்டிருக்கிறது, இயேசு ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்லி. வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், பரலோகத்திலே வாசம் செய்கின்ற தேவன், துதிகளின் மத்தியிலே வாழுகின்ற ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவருக்கென்று சொல்லக்கூடிய ஒரு வீடு இல்லை. நரிகளுக்கு குழிகளோ ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிரியமானவர்களே, அதிகாலையிலே அவர் இருட்டோடு எழுந்திருப்பார், ஒலிவமலைக்கு கடந்து செல்லுவார். தாம் வழக்கமாக ஜெபம் பண்ணக்கூடிய அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் கடந்து செல்லுவார். அங்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் பகலெல்லாம் ஊழியம் செய்து இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். இன்றைக்கு நமக்கு வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருக்கென்று ஒரு வீடு இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் அந்த ஒலிவு மலைகளை இரவெல்லாம் ஜெபித்து விட்டு காலை வேளையிலே அவருடைய பணி காலை வேளையிலே தேவாலயத்தில் வந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக காணப்பட்டது. இன்றைக்கு நாம் இரவிலே தூங்குகிறோம்,
காலையிலே அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிறோம். அதற்கு பின்பதாக நம்முடைய பணிகளை, வேலைகளை, ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அவ்விதமாக அவர் அந்த தேவாலயத்திலே வந்து உட்கார்ந்து அங்கு வந்திருந்த மக்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். அதை மக்கள் ஆவலோடு கேட்கக்கூடியவராக காணப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மைக் போன்ற காரியங்கள் இல்லை. ஆனாலும் கூட அவர் மலைகளிலும், படகுகளிலும், தேவாலயங்களிலும், ஜெப ஆலயங்களிலும் அவர் பிரசங்கிக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார். பிரியமானவர்கள், அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் என்ன செய்கிறார்கள் என்றால், விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் தேவாலயத்தில். வேத பாரகர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள். பரிசேயர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள். உயிரோடு மரணத்துக்கு பின்பு மனிதன் உயிரோடு எழுந்திருப்பான் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் 7 குழுக்களாக, பிரிவுகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். பரிசேயர் என்று சொல்லும்போது அவர் வேறுபட்டவர் என்று அர்த்தம். வேறுபட்டவர்கள், அவர்கள் மற்றவர்களை காட்டிலும், இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் வேதத்தை அதிகமாய் கற்று அறிந்து, மோசேயின் நியாயப்பிரமாணங்களை அதிகமாய் கற்றறிந்து மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாரமான சுமைகளை அவர்கள் சுமத்துவார்கள் மக்களுக்கு. ஆனால் அவர்கள் தன்னுடைய கைகளினாலே ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும், சோதிக்க வேண்டும் என்ற நிலைமையில் தான் அது காணப்பட்டது. அதனால தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு விபச்சார ஸ்திரியை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறார்கள். விபச்சார ஸ்திரியை மாத்திரமல்ல, அவளோடு விபச்சாரம் பண்ணின அந்த மனிதனையும் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மோசே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, இப்படிப்பட்ட குற்றங்கள் செய்த இவளுக்கு கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரே என்று அவரிடத்தில் என்ன சொல்லுகிறார். நீங்கள் லேவியராகும் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிறனுடைய மனைவியிடத்தில் விபச்சாரம் செய்கின்றவன் விபச்சாரனும் விபச்சாரியும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சட்ட புத்தகம், கடைபிடிக்கக்கூடிய ஒரு சட்ட புத்தகம், நியாயப்பிரமாணம் எதுவென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இந்த உலகத்திலே நாம் மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கை விதமாய் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். விபச்சாரத்தை குறித்ததான காரியங்களை அன்றைக்கு லேவியராகும் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அதில் பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் சபிக்கின்றவன் கொல்லப்பட வேண்டும். விபச்சாரம் செய்கின்ற இருவரும் கொல்லப்பட வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவ்விதமான நிலைமையில்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பார்க்க ஆண்டவர் அந்த சினாய் மலையிலே மோசே அங்கு அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அவனுடைய பிறனுடைய வீட்டையும் பிறனுடைய மனைவியும் இச்சியாதிருப்பாயாக என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். என்னை தவிர வேறொரு தேவனை நீ வணங்காதே, விக்கிரங்களை நமஸ்கரிக்காதே, சேவிக்காதே என்றெல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார். அன்றைக்கு மோசைக்கு சினாய் மலையிலே அங்கு சொல்லப்படக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற காரியம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்பதை அறிவீர்கள் அல்லவா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கின்ற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் பண்ணாயிற்று என்று சொல்லுகிறார். விபச்சாரம்
ஒரு இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்க்கின்ற எவனோ தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் பண்ணிவிட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். உன்னை வலது கண்ணத்திலே ஒருவன் அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பிக் கொடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது எவ்வளவாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், எவ்விதமாய் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓயாமல் அந்த பரிசேயரும் வேத பாரகரும் ஓயாமல் அவரை குற்றப்படுத்தும்படி சோதிக்கும்படி நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரிடத்துல கேட்கும் போதுதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், தலையில தன்னை குனிந்து தரையில தன்னுடைய விரலினால் எழுதினார் சொல்றார். அப்ப சொல்றார், எழுதி கொண்டே அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து என்ன செய்யணும், அவள் மேல போடுங்கள் என்று சொன்னபோது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தன்னுடைய மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவர்கள் கடந்து செல்லக்கூடிய காரியங்களை பார்க்க பிரியமானது. உலகத்தில் பிறந்த முதல் பாவம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு இருந்த தேவதூதன் லூசிபர், விடிவெள்ளியின் மகன், உன்னத தேவனுக்கு மேலாக நான் என்ன செய்வேன், வானத்தில் நான் சிங்காசனத்தை அமைப்பேன், அவருக்கு நான் ஒப்பாவேன் என்று சொல்லி அவன் பெருமை கொண்டான். அவனை அதாள பாதாளத்திலே அவன் தள்ளி போட்டார், ஆண்டவர் தள்ளி போட்டார். இன்றைக்கு உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தை ஆண்டு வருகிறார். மக்களுக்கு மாம்சத்தின் இச்சைகளையும் கண்களின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமையும் கொடுத்து இந்த உலகத்தில் அவன் வாழ செய்து கொண்டிருக்கின்றான். விபச்சார பாவத்தில் அன்றைக்கு என்ன செய்கிறான், யோசிப்பு என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய சகோதரர்களாக 20 வெள்ளி காசுகளுக்கு இஸ்மவேலர் இடத்துல விற்கப்பட்டான். அவர்கள் எகிப்து தேசத்திற்கு அந்த யோசேப்பை கொண்டு செல்லுகிறார்கள். அங்கு பிரதானியாய் இருந்த, தலையாரிக்கு தலைவனாய் இருந்த போத்திபார் என்ற ஒருவனிடத்துல அங்கு யோசேப்பை அங்கு விற்கப்படுகிறார். அங்கு போத்திபார் வீட்டிலே யோசேப்பு என்ன செய்கிறான், அவன் காரிய சித்தி உள்ளவனாக, தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால காரிய சித்தி உள்ளவனாக எல்லா காரியங்களையும் வேலைகளையும் அவன் நேர்த்தியாய் செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். அப்பொழுது அந்த போத்திபார் என்ன செய்கிறான்னா, எல்லா பொறுப்புகளையும் அவனிடத்துல என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பா, அவனோடு இருக்கக்கூடிய மற்ற ஊழியக்காரர்கள்லாம் நீ என்ன செய், சூப்பர்வைசராக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு, ஒரு ஊழியக்காரனை போல அல்ல, ஒரு அடிமை போல அல்ல, இந்த வீட்டை நீ பார்த்துக்கோ என்று சொல்லி அவன் சொல்லும்போது, ஆனாலும் கூட அவனுடைய போத்திபாருடைய மனைவி அவன் மேல கண் வைத்தார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த பொல்லாங்குக்கு நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வது என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு அவன் என்ன செய்யறான், ஓடி போறான். அதற்கு பின்பதாக அவன் சிறைசாலைக்கு அவர் என்ன செய்கிறான், அங்கு போற, அங்கு கூட ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அதற்கு பின்பதாக எகிப்திலே அவன் பிரதம மந்திரியாக அவன் உயர்த்தப்பட்டான். பிரியமானவன், விபச்சார பாவத்திலிருந்து தன்னை காத்து கொண்ட யோசேப்பு. அதே வேளையிலே சிம்சோனை பாருங்கள், அவன் நசரேனாகிய விரதம் உள்ளவனாக காணப்பட்டான். மது பிடிக்க மாட்டான், தலை வளரக்கூடிய முடியானது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்களின் இச்சைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடியவனாக வாழக்கூடிய மனிதனாக காணப்பட்டான். ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். ஆனால் அவன் தெளிலானுடைய மடியிலே என்ன செய்கிறான், அவன் விபச்சாரியின் மடியிலே படுத்து இருக்கக்கூடியவனாக காணப்பட்டான். அப்பொழுது அவனுடைய தலை சிரைக்கப்பட்டது, அவனுடைய பலம் போய்விட்டது.
எப்பொழுதும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி எழுந்தபோது அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், அவருடைய கண்களை பிடுங்கினார்கள். அவனுக்கு கைகளிலே கால்களிலே வெண்கல விலங்கை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். விபச்சாரம் எவ்வளவு கொடிதாய் இருக்கிறது பாருங்கள் பிரியமானவர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுயப்புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், பொருளாசை உள்ளவர்கள், உதாசீனர்கள், வெறியர்கள், இவர்களால் எங்க போவார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படுத்தக்கூடாது. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எபிரேயர் 13:4 போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் பரிசேயர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய மனைவி தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாமா என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், மோசே கடினமான உத்தரவு சொன்னார், உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக பிற மனைவியானவள் வேசித்தனம் செய்தால் அன்றி என்ன செய்யக்கூடாது, வேறொருத்தியோடு நாம் என்ன செய்யக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது, விபச்சாரம் பண்ண. அவன் விபச்சாரக்காரன், அவளை கரம் பிடிக்கிறவனும் அவன் விபச்சாரக்காரனாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை, புருஷனானவன் தன்னுடைய தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு சென்றிருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்போடு நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில இங்கு அவர்கள் எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்று போனார்கள் என்று சொல்லி, அந்தபடியே ஒருவனும் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. தெய்வ பயம் கிடையாது. குறிட்டாட்டமாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிறோம். தனக்கு இஷ்டமான தெய்வங்களை, தனக்கு உண்டாக்கின தெய்வங்களை தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் மெய்யான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவர் சொல்லுகிறார், அங்கு அத்தனை பேர்களும் என்ன செய்கிறார்கள்? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? அங்கிருந்து போய்விடுகிறார்கள். இயேசு தனித்திருக்கிறார். அந்த ஸ்திரியானவள் அவருக்கு நடுவாக நிற்கிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உனக்கு ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஒருவனாகிலும் ஆக்கணைக்குள்ளாக உன்னை தீர்க்கவில்லையாக, தண்டிக்கவில்லையா? ஒருவனாகிலும் உன்னை தண்டிக்கவில்லையா என்று கேட்டபோது அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தண்டிக்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவளை அனுப்பிவிடக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார், விடுதலை பண்ணுகிறார். பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றார். பாவம் அறியாதவர் நமக்காக என்ன செய்தார்? பாவமானார். பேதுரு எழுதுகிறார், அவரிடத்தில் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று பேதுரு எழுதுகிறார். பரிசுத்தமான தேவன், என்னிடத்திலே பாவம் என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். நான் சத்தியத்தை உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனாலே இதை நினைத்து பார்க்கும்போது அவர் விரலினால் எழுதினார், தரையில் எழுதினார். இன்றைக்கும் நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய தண்டனையை, பாவத்தின் தண்டனையை
தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த கொல்கதாவின் மலையில அவர் கடந்து செல்லக்கூடிய காரியங்களை பார்த்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? தன்னை ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அங்கு ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது. தேவதூதன் அவனை தேற்றினான். அப்பொழுதுதான் என்ன செய்கிறான்? 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவரோடு ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படியாக பிரதான ஆசிரியர்களும் மற்றும் பரிசேயர் மூப்பர்கள் அனுப்பின சேவர்களோடு தீவட்டிகளோடு பந்தங்களோடு அவரை பிடிக்க வருகிறார். முத்தத்தினாலே அவரை காட்டி கொடுத்தார். ஆனாலும் கூட அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே என்று சொல்லுகிறார். கேட்கிறாங்க, நசனாகி இயேசுவே யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கும்போது, நசனாகி இயேசுவை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் தான் என்று சொன்னபோது எல்லாரும் தரையில் விழுகிறார். அவர் கையும் மையுமாக கைது செய்யப்பட்டார். பிரியமானவர்களே, சனக்கரி சங்கத்திலே, ஆலோசனை சங்கத்திலே அவர் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். பிரதான ஆசிரியனாக காய்ப்பா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நிற்கிறார். சனகரிப்பு சங்கம் என்று சொல்லப்படுவது ஒரு பிரதான ஆசிரியன் இருப்பான், 24 மூப்பர்கள் இருப்பார்கள், 24 ஆசிரியர்கள் இருப்பார்கள், 22 நியாய சாஸ்திரிகள் இருப்பார்கள். 71 பேர் கொண்ட ஒரு சங்கம் தான் ஆலோசனை சங்கம். சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பதாக அவர் நிற்கக்கூடிய காரியங்களை பார்க்க வேலைக்காரர்களுடைய கன்னத்திலே அறைந்தார்கள். பிலாத்து தேசாதிபதியாக இருந்த பிலாத்துக்கு முன்பதாக அவன் நிற்கும் போது அவன் கேட்கிறான், நீ ராஜாவா, நீ ராஜாவா என்று கேட்கிறது. நான் தான் என்று சொல்லுகிறான். சத்தியத்தை சொல்ல வந்த, உலகத்திற்கு நான் சத்தியத்தை சொல்ல வந்த ராஜா நான் தான். என்னுடைய ராஜ்யம் இவ்வளவு குறித்துக்கு அரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் பல்லவத்துக்கு உரியது என்று அவருக்கு சொல்லும்போது அவனே பயன்படுகிற இடத்துல ஒரு குற்றமும் இல்லையே. பரபாசை விடுதலை செய்தார்கள். கொள்ளைகளிலே இருந்த அந்த பரபாசை, கலகக்காரன் அந்த பரபாசை விடுதலை செய்து ஆண்டவரை என்ன செய்கிறார்கள்? அங்கு போச்சவர்கள் இழுத்து செல்லுகிறார்கள். தலையிலே முள்ளான கீடங்கள் சூட்டினார்கள். பரலோகத்திலே அவர் கிரீடம் வைத்திருப்பார், ஆனால் அவருடைய தலையிலே முட்கீடம் சூட்டப்பட்டது. அவருடைய வஸ்திரங்கள் கலற்றப்பட்டு சிவப்பான அங்கி உடுத்தப்பட்டது. அவருடைய கையிலே ஒரு கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை அடித்தார்கள், துப்பினார்கள். ஏன்? எதற்காக? எத்தனையோ மக்களுக்கு அவருடைய அந்த கரங்கள் 5 அப்பங்களையும் 2 மீனையும் பிட்டு கொடுக்கும் போது 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் அங்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையை சுமந்து சென்றார். கொல்கதாவின் மலை வரைக்குமாக அவர் சிலுவையை சுமந்து சென்றார். நமக்காக அவருடைய கரங்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டது. அன்றைக்கு அவர் எழுதின விரல் கரங்கள் சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டது. நாம் கைகளினால் செய்த பாவங்களுக்காக அவர் கைகளிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். நாம் கால்கள் பலவிதமான காரியங்களுக்கு செல்லும், தீதான காரியங்களுக்கு செல்லும். அதற்காக அவருடைய கால்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டது. நாம் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்த சிந்தனைகளுக்காக அவருடைய விழாவிலே ஈட்டியினால் ஒரு போச்சவன் குத்துகிறார். இரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. பிரியமானவர்கள், தம்முடைய ஜீவனையே அவர் கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். பிரியமான, அதை நாம் மறந்து விடக்கூடாது. நமக்காக ஏன் இவ்விதமாய் பாடுபட வேண்டும்? பாவத்திலிருந்து மனிதன் மீட்கப்பட்டால்தான் அவன் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு செல்ல முடியும். இன்றைக்கு நமக்காய் சிலுவையில மரித்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. கடைசி நாளிலே வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு ஒன்று இருக்கும். அங்கே சிறியோர்கள் பெரியோர்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும், மற்ற புஸ்தகங்களும் திறக்கப்படும். அவரவர் செய்த கிரியைகளுக்கு படியாக என்ன செய்யும்? தண்டனை வழங்கப்படும். அக்னியும் கந்தகம் எரிகின்ற
கடலிலே என்ன செய்வார்கள்? அவர்கள் பங்கடைவார்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்திலே அவரோடு நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தருகிறார். பாடினது வண்ணமாக, இந்த காலம் பொல்லாதது, கர்த்தர் உன்னை அழைக்கின்றார், நீ வாழும் வாழ்க்கைதான், இது வாடகை வீடுதான், பாவமோ பெருகுதே, தேவனுடைய ராஜ்யம் நெருங்குதே, மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார் என்று அன்போடு இந்த வேளையில அழைக்கிறார். பிரியமானவர், அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் நாம் அவருடைய ஜீவனாய் இருக்கின்றபடியினால நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் விபச்சாரம், மோகம், துரிச்சை, பொருளாசை, விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசைகள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகல வேண்டும். கோபம், மூர்க்கம், வாயில் பிறக்கலாகாத தூசணமான வம்பு வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து என்றைக்கும் பிறக்கக்கூடாது. அதனால் இந்த நாளிலே அன்றைக்கு நமக்காய் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நீக்கி எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகிறோம், சத்தியம் நமக்குள்ள இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:8-9 போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய இரத்தம் மாத்திரம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்களை மன்னிக்கப்படும். நாம் என்ன செய்கிறோம்? பாவமில்லை என்போம்னால் தேவனை பொய்யராக்குகிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராது. அதனால் இந்த வேளையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னி என்னுடைய உள்ளத்தில் வார். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறார்கள்? பணம், பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து என்ன செய்கிறார்கள்? புண்ணிய யாத்திரை செல்கிறார்கள். புண்ணிய யாத்திரை செய்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று சொல்லி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று, குளங்களுக்கு சென்று தன்னை மூழ்கி அவர்கள் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக பல நிலைமைகளில் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்களை மன்னிக்க முடியும். ஒரு பாகக்காய் இருக்குன்னா, பாகக்காவை நீங்கள் தண்ணியில் முக்கி எடுத்து அதை வெட்டி பார்த்தீங்கன்னா அதோடைய கசப்பு என்றைக்கும் மாறாது. ஆனால் பாவ கசப்பை நீக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னிடத்தில் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ அவர் கேட்க வரவில்லை. உன் இதயத்தை கேட்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று அவர் கேட்கிறார். அதனால் இன்றைக்கு அந்த ஆண்டவரை உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். கண்ணீர் இல்லாத அந்த நாட்டிலே, கவலை இல்லாத நாட்டிலே, அந்த பொன்மயமான நாட்டிலே அங்கு ராக்காலம் இருக்காது. பரலோகத்திலே ராக்காலம் இருக்காது. 12 வாசல்கள் இருக்கும், மதில் சுவர் இருக்கும், வீதிகளெல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்ட, பொற்றளம் பதிக்கப்பட்ட தங்கத்தினால் செய்யப்பட்ட வீதிகள் இருக்கும். அங்கு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும். அங்கு அதை புசித்து நாம் நித்திய காலமாக வாழுவோம். அங்கு தீட்டு, பொய், தீட்டு, இவைகளெல்லாம் அருவருப்பு, இந்த காரியங்கள் பரலோகத்தில் இருக்காது. ராக்காலம் இருக்காது, சூரியன் சந்திரன் இருக்காது. அங்கு பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அதுக்கு விளக்காக இருப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள்? நடந்து போவார்கள். அதனால் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை, ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்தை தாருங்கள். அன்றைக்கு அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது போல,
இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆண்டவருடைய நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். பாவம் நிறைந்த உள்ளங்களே, பாரம் சுமந்து தவிப்பது ஏன்? பாவம் நிறைந்த உள்ளங்களே, பாரம் சுமந்து தவிப்பது ஏன்? வருந்தி சுமையை சுமப்பவரே, வாரீர் இயேசு அழைக்கிறாரே. வருந்தி சுமையை சுமப்பவரே, வாரீர் இயேசு அழைக்கிறாரே. வாரீர் இயேசு அழைக்கிறாரே. நண்பனே நண்பனே, நிம்மதி உனக்கில்லையா? இயேசு தருகிறார், ஓடி வா. இயேசு தருகிறார், ஓடி வா. இயேசு தருகிறார், ஓடி வா. உனக்காய் பூமிக்கு வந்தவராய், உனக்காய் ஜீவன் தந்தவராய், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறாய். உணர்ந்தால் உன்னையும் ஏற்றுக்கொள்வாய். உணர்ந்தால் உன்னையும் ஏற்றுக்கொள்வார். உன்னையும் கூட நேசிக்கிறார். நண்பனே நண்பனே, நிம்மதி உனக்கில்லையா? இயேசு தருகிறார், ஓடி வா. இயேசு தருகிறார், ஓடி வா. இயேசு தருகிறார், ஓடி வா. தேவனுடைய நாமம் என்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான செய்தி. இந்திய கட்சி குடும்பமாக நடக்கிறார்கள். சாயங்கால வேலையில் சுவிசேஷப்பட்டவர்கள் அவங்களை கேட்பது அதற்காக நன்றி செலுத்துகிறார்கள். பாடல்கள் மூலமாக புதிய சகோதரிகளை கேட்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்திக்காக கொடுத்த தாசனை எடுத்து பயன்படுத்தினீங்க. வார்த்தைகள் தந்திருப்பீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறார்கள். 8ஆம் அதிகாரத்தில் விபச்சார ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது கையும் கடவுமாக சிறியோர் ஒரு பெரியோர் வரை பிடித்து முன்னும் பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசுவானவர் அவர்களை மன்னிக்கிறதை பார்க்க முடியாது. அப்படியாக இங்கே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறாரு. அவங்க மனதில் நீங்கள் நாங்கள் பேசுறது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் விட்டு உங்களை சொந்த ரட்சணையை சொல்ல உதவி செய்யுங்க. ஜெபிக்கிறவங்களாவே உதாரணமாக யோசித்து பார்த்தோம். அவன் இச்சையை விட்டு ஒதுங்கி வருகிறத பார்த்தோம்னாரு. இச்சையை விட்டு ஓடுகிறத பார்த்தோம்னாரு. சிம்சனை குறித்து பார்க்கும் பொழுது மடியிலே படுத்து கிடக்கிறத பார்த்தோம். அவன் பாதத்திலே விழுந்து போனதை நாங்கள் பார்த்தோம்னாரு. இப்படியாக 3 காரியங்களை நாங்கள் இந்த நாளில் கற்று செஞ்சிருக்கிறோம். இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி வாழ எந்த விதமான பாவத்திற்கும் நாங்கள் எதிர்த்து நிற்க நீங்கள் நம்மளை உதவி செய்யணும். அதுக்குரிய பலன் எங்களுக்கு காணப்பட நீங்கள் நம்மளை உதவி செய்யணும். அதுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறீங்க, அது எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீங்கள் நம்மளை உதவி செய்யணும். அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப காலம் மிக சமீபமாக இருக்கிறது. அதனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கான ஒத்திகையான காரியங்களை நாங்கள் சுற்றி உலகத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நீங்கள் நம்மளுடைய உதவி செய்யணும். ஜெபிக்கணும். இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் இறுதி வரை நீங்கள் நம்மை நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கப்பட்ட நல்ல பிதாவே, ஆமென்.
என் முழு உலகமே பிரசாப்திஸ்தை ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.